ஹலோ கைஸ், வெல்கம் டு பாயிண்ட் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டோஜியோடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று சொல்லியிருப்பேன். டோஜி வந்து எங்களுக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது, அது பிரேக் அவுட் பண்ணிச்சின்னு சொன்னால் பம்பாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இருக்குது தானே, இப்போ அந்த பேட்டர்ன் வந்து எங்களுக்கு இப்போ பிரேக் அவுட் ஆகிருச்சு. இப்போ அந்த வீடியோவை பார்க்காதாக்கள் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும் நாங்கள் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு தான் எங்களுக்கு வந்து மக்கள் இப்போ பம்ப் ஆகிட்டு இருக்குது. சரியா? அப்போ இது பம்ப் ஆகுது. இப்போ பம்ப் ஆகிறது வந்து எது வரைக்கும் பம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு சொன்னால், எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே வரைக்கும் இருக்குன்னு சொன்னால், எங்கே இருக்க தனி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். சரியா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துக்கிட்ட நிறைய பேட்டர்ன் வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 3 பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. முதலாவது பேட்டர்ன் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இந்த கப் அண்ட் ஹேண்டில். ரெண்டாவது இங்கே டெய்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணியிருக்குது. அது இல்லாமல் மூணாவது பேட்டர்ன் எதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணியிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே விளங்கும் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணியிருக்குது. அப்போ இந்த ட்ரிபிள் பாட்டம்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்சேஷனோட இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே பார்க்கக்குள்ள 65 மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காயின்ஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணுற சிச்சுவேஷனில் தான் இருக்கும். பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிற அந்த சிச்சுவேஷனில் தான் இப்போ நிறைய காயின்ஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. எங்களுக்கு இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகுது வந்து நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்குது. நெக்லைனை பிரேக் பண்ணினாலும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் நடக்கணும். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இந்த பிரேக் பண்ணி இந்த கேண்டில் இருக்குது தானே, இந்த கேண்டில் வந்து இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகுது. இந்த கேண்டில் வந்து இதை மாதிரி ஒரு டோஜி கேண்டிலோட ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி மேலே மூவ் ஆகுச்சுன்னு சொன்னால் தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வைக்கலாம். 0.36 0.38 வரைக்கும் வைக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்னும் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஹை இருக்குது தானே, இந்த ஹை 0.48 0.46 வரைக்கும் வைக்கலாம். அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இப்போ மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்களோட தேர்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் $1 வரைக்கும். எங்களுடைய ஃபோர்த் டார்கெட் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் $2.5 வரைக்கும் எங்களுடைய ஃபோர்த் டார்கெட்டை வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு முன்னுக்கு பை பண்ணியிருந்தாக்கள், இதுக்கு முந்தைய வீடியோவில் பை பண்ணியிருந்தாக்கள், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல சம்திங் தான் நான் வந்து பை பண்ண சொல்லியிருப்பேன் 0.22 சம்திங். சரியா? இப்போ அந்த இடத்துல பை பண்ணியிருந்தாக்கள் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னால், உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த 0.36 to 38 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டையும், செகண்ட் டார்கெட்டை 0.46 to 48 வரைக்கும், தேர்ட் டார்கெட்டை வந்து $1, ஃபோர்த் டார்கெட்டை வந்து 2.5 வரைக்கும் உங்களுக்கு வைக்கலாம். அது எப்படி வைக்கலாம்னு சொன்னால், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $100 வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் 25 பிரித்து உங்களுக்கு வந்து 4 டார்கெட்டில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வைக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து நாங்கள் ஒரு $1 சொல்லி பார்த்தோன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் போகும்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 200% தான். இப்போ 200% சொல்கிறேன் வந்து ஒரு 2x சொல்லி வந்து ஈஸியாக அடிக்கக்கூடியது. இந்த முறை நான் டார்கெட் பண்ணது வந்து ஒரு 10x வரைக்கும் டார்கெட் பண்ணுறது. இப்போ 10x சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் தான் ஒரு $3 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய பாயிண்ட் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸை ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.